அக்னீஸ்வரன் சார் என்னன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் வரைக்கும் தமிழக அரசு போறாங்க. போய் அவங்களுடைய போராட்டத்துக்கு தடை வாங்கணும்னு சொல்லி மதுரை கிளையில போய் தடையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இவங்க ஏனோ நீதிமன்ற உத்தரவை மீறி எங்க உரிமை நாங்க கேட்கிறோம் எல்லாம் போராடுறாங்க. ஆனா அந்த போராட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அவங்க சொல்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்ரெடி சட்டங்கள் இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசல. இன்னும் சொல்ல போனா அந்த சட்டம்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த போது இருந்ததுதான். ஆனா அப்பெல்லாம் அந்த கூட்டத்தில் வந்து பேசிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தை மேற்கோள் காமிச்சு நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து அரசாங்கத்தை எதுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆதரவாக இருந்தோம், நாங்கள் இப்போ ஆளுங்கட்சி ஆகிட்டோம், எங்களை ஏன் எதுக்குறீங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து பல படிநிலைகளில் தாண்டி தான் ஒவ்வொரு நிர்வாகமும் இருக்கும். முதல்ல வந்து வாய்மொழி உத்தரவு பிறப்பிப்பாங்க. அடுத்து வந்து அவங்களே வந்து ஒரு சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்புவாங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆர்டர் அரசு ஆணை இது பண்ணுவாங்க. மூணாவது, நாலாவது மசோதா தாக்கல் பண்ணுவாங்க. அதுவே மசோதாவே ஆளுநருடைய ஒப்புதல் அல்லது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒப்புதலை பெற்றால் அது சட்டமாக வரும். இவ்வளவு படிநிலைகளையும் இந்த 5 படிநிலைகளையும் செய்யக்கூடியவர்கள் சட்டமன்றத்தில் சட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் சார். ஆனால் இதையும் பார்க்கிறவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 3 தூண்கள். ஒன்று சட்டமன்ற நாடாளுமன்றம், இது சட்டத்தை இயற்றும். அதே இது வந்து அந்த இயற்றின சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசு அதிகாரிகள், எக்ஸிகியூட்டிவ்ஸ். இதுல ஏதாவது சட்டம் இயற்றுதலையோ அல்லது நடைமுறைப்படுத்துறதுலையோ பிரச்சனை இருக்குமே ஆனால் அது நீதித்துறையை நாடுவார்கள். இது 3 தான். இந்த 3லையும் சிக்கல் வருது என்றால் பத்திரிகையாளர்கள் அதை 19(1)G படி, அங்க 19G படி அவர்கள் உரிமையை வெளியிலே சொல்லுவார்கள். அதுதான் 4வது தூண். இந்த 4 தூண் தான் இந்தியாவில் இன்னும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, இன்னொரு 100 வருஷத்துக்கு இருக்கும். வெள்ளக்காரங்க தான் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா ஏன் பேசக்கூடாது? ஆர்டிகிள் 21 ஃபண்டமெண்டல் ரைட், உயிர் வாழ்வதற்கும் அவர்கள் தங்களுடையதே வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு கருத்து சுதந்திரம். அதுதானே சார் நான் கேட்கிறேன். அரசாங்க ஊழியர் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு தான் கையெழுத்து போட்டு தான் உள்ள போகணுமா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், கால மாற்றத்தில் எல்லாமே மாற்றப்பட வேண்டும், அது வேற விஷயம். ஆனா 25,000 ரூபாய்க்கு மேல நீங்க பொருள் வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா எஸ்ஆர் என்ட்ரி என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய பணிப்பதிவேடு. அந்த பணிப்பதிவேடுல நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்தால் அரசு ஊழியர்கள் 17A 17B சார்ஜஸ் போட்டு அது தலைமைச் செயலகத்துல கோப்புகள் எல்லாம் நிக்கிறது. நான் இப்ப கேட்கிறேன், இதே இது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்துமா? அவர்களும் ஐபிசி 21 படி, இப்ப பிஎன்எஸ் ஆக்கிட்டீங்க, 21 படி 21 படி அரசு ஊழியர்கள்னா மாதம் மாதம் அந்த இதுல கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி, ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு வாங்குறீங்கல்ல, நீங்கெல்லாம் அரசு ஊழியர்கள் தானே. அப்போ உங்களுக்கு 1,05,000 மாசம். அது புரியுது சார். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க உரிமைகளுக்காக போராடக்கூடாது, நீங்க கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னா எதை சொல்ல வராங்க இந்த அரசாங்கம்? இவ்வளவு நாளா எதுவுமே சொல்லல, இப்ப வந்து நீங்க போராடக்கூடாது, இடையில வந்து நீங்க எந்த கருத்து சொல்லக்கூடாது, சோசியல் மீடியால இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, ஊடகங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா என்ன மறைமுகமாக அரசு ஊழியர்களை பார்த்து அவங்க சொல்ல வராங்க? இல்ல, உரிமைகளுக்காக நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தின் அங்கம். ஆட்சியாளர்கள் 5 வருஷத்துக்கு வருவாங்க போவாங்க, இடையிலேயே ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணாலும் காபந்த அரசாங்கத்தை வழிநடத்துவர்கள் ஆட்சியாளர்கள், ஆக அரசு அதிகாரிகள். இப்ப அவங்க போராடக்கூடாது, உரிமையை பத்தி பேசக்கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது கூட்டணி கட்சிகளை உரிமையை வாங்கி கொடுத்துருச்சா? எதுலயாவது ஒரு உரிமையை வாங்கி கொடுத்ததா சரித்திரத்தை சொல்லுங்க. மாநில உரிமைகளை நாங்க தான் வாங்குறோம்ங்கறாங்க. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார். அது ஒரு நாள் மோர குடிக்கலாம் சார், 10 நாளைக்கு புளிச்ச மோர குடிச்சா அது என்னது, வாந்தி வைத்தால்தான் போகும். அந்த மாதிரி மாநில உரிமை, சமூக நீதி, திராவிட மாடல், ஒரு சமூக நீதியை, ஒரு மாநில சுயாட்சியை நீங்க நிலைநாட்டியதை இந்த 4.5 ஆண்டுகளை ஒன்ன சொல்லுங்க.
ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 நிலைநாட்டினார். புரியுது சார். ஒன்னு சொல்லுங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். ஆனால் நீங்கள் ஒன்றை நீட்டு விளக்கு மசோதா நாங்க தான் சொல்றீங்கல்ல, மீசைய முறுக்கிக்கிட்டு அப்படி அப்படி நெஞ்ச காட்டிக்கிட்டு ராவணன் மாதிரி தமிழ்வேந்தன் அதுக்கு பதில் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப அரசு ஊழியர்களை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்லிட்டாங்க. ஆனா 2021 எலெக்ஷன் வரும் பொழுது அரசு ஊழியர்களால தான் இந்த அரசாங்கமே இருக்கு அப்படிங்கிறத அரசு ஊழியர்கள் புள்ளி விவரங்களோடு சொன்னாங்கல்ல. எந்தெந்த தொகுதிகளில் நாங்க வந்து உங்களை ஜெயிக்க வச்சோம், எங்களுடைய ஓட்டு அங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பதிவு பண்ணாங்கல்ல. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கம் அமையறக்கு காரணமான அரசு ஊழியர்களை அவங்க சொன்ன மாதிரி கழுத்து எடுத்துட்டாங்களா, பழி வாங்கிருச்சு அந்த அரசு? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க, ஆட்சிக்கு பிறகு ஒரு பேச்சு. முதல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்ட ஆண்டு பணியாற்றினால் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சுற்றறிக்கை கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது, 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வந்து பணியில் இருந்தாங்கன்னா அவர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இது திமுக அரசாங்கம் போட்டது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் இங்க வந்து டிபிஐல வந்து பள்ளி கல்வி இயக்குநரத்துல போராடினாங்களே, என்ன பண்ணீங்க? காவல்துறை வச்சு குண்டு கட்டா தூக்கி போட்டீங்க. இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க கோரிக்கையை நீங்க நிறைவேற்றல, போராடுறாங்க, என்ன பண்ணீங்க? இன்றைக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் ஒரு ஆசிரியராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் அந்த போராட்டத்தில் போய் கலந்துகிட்டார், திரு தங்கத்தமிழ் செல்வன். ஆனால் தங்கத்தமிழ் செல்வன் திமுக வந்ததற்கு பிறகு இடைநிலை ஆசிரியர் அப்படின்றத மறந்துட்டு அந்த கோரிக்கையில இதுவரைக்கும் பேசாம இருக்கிறாரு. என்ன காரணம்? அப்ப தொடர்ந்து இவங்க செய்யறது எல்லாமே இடைநிலை ஆசிரியர், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். ஜாக்டா ஜியோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஏறத்தாழ 1,75,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கூடக்கூடாது. அவர்கள் கூடினாலே, ஏற்கனவே ஒரு சொன்னாங்கல்ல, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம், ஆட்சியில் அமர வச்சோம், ஆனா இப்ப வந்து எதிர்க்கட்சி வரிசையில தான் அமர வைக்கணும்னு சொன்னாங்களே, சொன்னவங்களை அப்படியே மடைமாற்றம் பண்ணி சமூக வலைதளங்களை வெட்டி ஒட்டி ஐயோ அப்படிலாம் சொல்லல, மாத்தி பேசிட்டாங்க. என்ன, யாரு மாத்தி பேசுறாங்க சார்? இப்ப என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம், திரும்ப கொண்டு வருவோம் அந்த திட்டத்தைன்னு சொன்னாங்க. இப்ப அதை ஏமாத்திட்டாங்க. அதுலயே முதல் ஏமாற்றம். அதை பண்ணினது மட்டும் இல்லாம இப்ப நீங்க எதையும் அதை பத்தி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்பவும் இன்னொரு பெரிய ஏமாற்றத்தை தாண்டி ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்காங்களா அரசு ஊழியர்களுக்கு? தினம் அதிர்ச்சி தானே சார் அவங்களுக்கு. அதை தான் சொல்றேன், 25,000 ரூபாய்க்கு மேல நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, அப்ப நான் கேட்கிறேன், 2021 இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கூட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு, 2025 எவ்வளவுன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா அரசு ஊழியர்னா உங்களுக்கு கிள்ளிக்கிற, அது வந்து பாம்பை வந்து பல்ல புடிங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல ஈஸியா பக்கத்துல கூட படுக்க வச்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க வந்து அரசுக்கு இப்ப எதிராக மாறிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு எதிராக மாறிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் ஓட்டு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள சார்ந்த குடும்பத்தினர், அங்கத்தினர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ஓட்டு எங்க கிட்ட தான் இருக்குங்கிறாங்கல்ல. இப்ப அத்தனை பேருடைய ஓட்டையும் அவங்க இழந்துருவாங்கல்ல, ஆதரவை இழந்துருவாங்கல்ல. நீங்க திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தயவு செய்து அரசு ஊழியர்களை வாக்கு வங்கிகளா பார்க்க வேணாம். ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு அரசியல் கட்சி உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? PV ரமணா தலைமை நீதிபதியா இருக்கிற போது என்ன சொன்னாரு? பொய்யான அல்லது போலியான பணத்தை இல்லாமல், அது பணம் இல்லாமலேயே ஒரு வாக்குறுதி அள்ளி விட்டுட்டு அதை செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தால் அதுவும் குற்ற சம்பவத்திற்கு இணையானது என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்ல. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கல, அது வேற விஷயம், எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க நீங்க அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துறீங்களா இல்லையா? சரி, அதை விடுங்க. விஓ லூர்து பிரான்சிஸ் தூத்துக்குடியில வந்து வெட்டி கொண்டாங்கல்ல, அவர் ஏற்கனவே காவல்துறையில பாதுகாப்பு கேட்டிருந்தார்ல. அப்ப இன்னும் வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர், அதாவது திரு STS ஐயா இருக்கிற போதுதான் அதை கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் MGR அமெரிக்காவில் போவதற்கு முன்னாடி அந்த உத்தரவை போட்டு விட்டு போனார். அப்படிப்பட்ட இந்த விஓக்கள் இன்னும் வரைக்கும் குட்டி கலெக்டர், ஒரு கிராமத்துக்கு அவர் தான் கலெக்டர், ஆனால் அவர்கள் இன்னும் வரைக்கும் துப்பாக்கி வேணும்னு கேட்கிறாங்க, கொடுத்தீங்களா? அல்லது அவர்கள் உயிரை பாதுகாத்தீங்களா? அப்ப பாதுகாக்கவும் மாட்டோம். நீங்க எப்படி போனால் என்ன,
துப்பாக்கியும் தரமாட்டோம், அல்லது காவல்துறையாவது பக்கத்துல விஓ ஆபீஸ்ல பாதுகாப்புக்கு நிக்கிறாங்களா? இல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, திருநெல்வேலியில நீதிமன்றத்துக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு கொலை நடந்ததுக்கு பிறகுதான் இல்லை சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் இது நீதிமன்றத்துக்குள்ள நடக்கல, வெளியில கேட்டுக்கிட்ட நடந்துச்சுன்னு. இப்பதான் மாவட்ட நீதிமன்றங்களில் 2 காவல் அதிகாரிகள் நிப்பாட்டி இருக்கிறாங்க துப்பாக்கி ஏந்தினவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? அப்ப விடியல் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு தவறு நடந்ததுக்கு பிறகுதான் விடியணும்னா அப்ப இந்த நாட்டில் என்னது இருக்குது? அப்ப எல்லாவற்றிலும் இந்த அரசு தோல்வி கண்டே வருகிறது. அரசு ஊழியர்களிடத்தில் வழக்கறிஞர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சேமநல நிதி இன்னும் வரைக்கும் இது பண்றீங்களா? இறந்து போய் 6 மாசம் ஆச்சு, இன்னும் கொடுக்கலீங்க. அப்போ இது எல்லாமே தொடர்ந்து விஓவா இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், எல்லாருமே விவசாயிகள் அதை விட இப்படித்தான் நடக்குதுன்றா. இது எல்லாம் ஒரு அரசாங்க ஊழியர்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்தின் அறிகுறி. பார்க்கலாம், என்ன கொஞ்ச நாள் தான் இருக்கு. யானை வரும் பின்னே மணி யோசையாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. புரியுது. நான் திரும்ப வரேன். ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து வச்சிருங்க. இந்த 520 வாக்குறுதியில் 360வது பழைய ஓய்வூதிய திட்டத்தை பத்தி பேசவே 309 360ல் வந்து இந்த நிறைய குடிச்சிட்டா மாவட்டந்தோறும் மது அருந்து மறுவாழ்வோர் மையம் எதுவுமே செய்யல. ஆனா சட்ட மேலவை அது 1986 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்ததை இன்றைக்கு 6 மாநிலங்கள்ல இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக கொண்டு வரும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க செய்யலை. அப்போ நீங்க செஞ்சது என்னென்ன தெரியுமா? வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் கடன் உயர்வு. இது 3 தான் திமுகவினுடைய திராவிட மாடல் சமூக நீதியினுடைய சாதனை. சரி, ரைட்டு ஐயா, அந்த சமூக நீதின்ற வார்த்தையை இனிமேல் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்கயா. ஏன் தெரியுமா? சமூக நீதி அப்படின்னா சமூகத்திற்கு நீதி. சமூகத்துக்கு நீதி கிடைச்சிருச்சா? சரி, முதல்ல எத்தனை சமூகம்டாவது தெரியுதா? அப்ப எத்தனை சமூகம் அப்படின்னு தெரியணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ல. நீங்க சென்சஸ்னு மத்திய அரசை போட்டு தப்பிச்சு வர பார்க்காதீங்க, சர்வேயாவது எடுத்துருக்கணும்ல. அப்ப அது தெலுங்கானா நடத்துது, நம்மை விட கல்வி அறிவில் பின்தங்கிய பீகார் நடத்துதே சார். அப்ப நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவையும் பண்ணிட்டு கடனை நிறைய வாங்கிட்டு அரசு ஊழியர்களை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்கிறது 1,18,00,000 பேரை தினம் குடிக்க வச்சிருக்கீங்க. படிக்க வச்சிங்களோ இல்லையோ, நல்லா தினம் குடிக்க வச்சிங்க. அதனால 68,000 கோடி அரசாங்கத்திற்கு லாபம் ஈட்டிருக்கிறீங்கன்னா இதுதான் திராவிட மாடல். படிக்க வைக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 69% கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா, 7.5 கொடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மதிய உணவு திட்டத்தை கர்ம வீரர் காமராஜ் கொண்டு வந்தார், சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை, எல்லோரையும் குடிக்க வைக்கிறது சமூக நீதி திராவிட மாடல் திரு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அவங்க ஏற்கல மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில அவங்களுக்கு இந்த 4.5 ஆண்டு காலம் அவர்களை நம்பி அவர்களாகவே நாமம் போட்டுக் கொண்டார்கள். இந்த அரசை தூக்கி எறிவார்கள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.